லைலத்துல் கதர் சக்தியின் இரவு அப்படி சொல்லுவாங்க. இது ரம்லான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றில் வரும். 1000 மாதங்களை விட சிறந்த மிகவும் புனிதமான ஒரு இரவு இன்று இரவு. இந்த இரவில்தான் திருக்குரான் அருளப்பட்டது. இது மன்னிப்பு, துவா மற்றும் வணக்க வழிபாடுகளில், அதாவது தொழுகை, குரான் ஓதுதல், அப்படி இந்த இரவு ஈடுபடுவதற்கு சிறப்பான ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கதர் இரவு. இன்னும் அதோட சிறப்பு சொல்லும்போது 1000 மாதங்களை விட சிறந்ததான். இந்த இரவில் செய்யப்படும் நற்செயல்கள் 83 ஆண்டுகளுக்கு மேலான, அதாவது 1000 மாதங்கள் வணங்க வழிபாடுகளை விட சிறந்ததான். 1000 மாதங்கள் நீங்கள் வணங்கினாதான் இந்த பலன் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு நாள் நீங்கள் வணங்கினாலே 1000 மாதங்கள் வணங்கல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பாவ மன்னிப்பு நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த இரவில் நின்று வணங்குபவர்களின் முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுமா. அதே மாதிரி இந்த இரவில் தான் மலக்குகள் மற்றும் ஜிப்ரல் அப்படி சொல்லுவாங்க. இறைவனுடைய அலைகள்லாம் இறைவனுடைய கட்டளையின்படி பூமியில் வருவார்களாம். அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்களாம், அருள் பண்ணுவாங்களாம். குரான் அருளப்பட்ட இரவு இந்த இரவு. இந்த இரவில் தான் முதலில் குரான் வசனங்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அருளப்பட்டது. கடைசி 10 நாள் சொல்லுவாங்க. இது ரமலானின் கடைசி 10 நாள்களில், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில், அதாவது 21, 23, 25, 27, 29 அப்படி தேடணும்னு சொல்கிறாங்க. இந்த லைலத்துல் கதர் இரவை எவ்வாறு கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதை மசூதியிலோ அல்லது வீட்டிலோ நின்று தொழுகை செய்யலாம், குரான் ஓதுவலாம் மற்றும் அந்த குரானில் உள்ள இறைவனை துதிக்கலாம். அப்படியும் நம்ம இறைவனை துதித்து நம்ம அதை செலவிடலாம் இந்த இரவு நேரத்தை. இந்த இரவு மிக மிக முக்கியமான ஒரு இரவு, இந்த லைலத்துல் கதர் இரவு. அதாவது 12 மணிக்கு மேலே காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரலாம் தொழுதுகிட்டே இருப்பாங்க. எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கண்டினியூஸ் ஒரு தொழுகையாக இருக்கும் இந்த லைலத்துல் கதர் இரவு. அருமையான ஒரு இரவு. அதாவது இறைவன், அல்லாஹ்வினுடைய தூதர்களெல்லாம் கீழே இறங்கி வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு இரவு. அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணலாம். துவானா பிரார்த்தனை. தகுந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி இறைவனிடம் மன்னிப்பு மற்றும் தேவைகளை கேட்டு துவா பண்ணலாம். இரவு தூங்காமல் விழித்திருந்து வணங்க வேண்டும். அதுதான், தூங்கக்கூடாது. இந்த லைலத்துல் கதர்னுடைய முக்கிய அம்சம் அவங்க தூங்க மாட்டாங்க, உண்ண மாட்டாங்க. 12 மணிலேருந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிருவாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு இரவு இன்றைக்கு.